சார்பட்டா பரம்பரை டு ஏ.ஆர். ரஹ்மானின் குரு, காதல் டு நடிப்பு, மதன் பாப் கடந்து வந்த பாதை. நகைச்சுவை நடிகர் குமரி மாரிமுத்துவுக்கு பின்னாடி சிரிப்பின் மூலமா மக்கள் கிட்ட பெரும் அங்கீகாரத்தை பெற்றவர் நடிகர் மதன் பாப். 71 வயசுல புற்றுநோயின் காரணமா மரணம் அடைஞ்சிட்டாரு. இவரோட மறைவு ரசிகர்களையும் திரையுலகத்தினரையும் அதிர்ச்சியில ஆழ்த்தியிருக்கு. இசைக்கலைஞராக வாழ்க்கையை ஆரம்பிச்சு நகைச்சுவை நடிகரா தன்னோட வாழ்வை முடிச்சிருக்காரு மதன் பாப். வீட்டுல 8வதா பிறந்த மதன் பாப்புடைய இயற்கை பெயர் கிருஷ்ணமூர்த்தி. இவர் பொறந்து வளர்ந்ததெல்லாம் திருவல்லிக்கேணி. அப்பா சுப்பிரமணியம் சுதந்திர போராட்ட வீரர். மதுரை மித்ரன் அப்படிங்கிற பத்திரிகையை நடத்திக்கிட்டு இருந்தவரு. திருவல்லிக்கேணி பகுதியில நல்ல செல்வாக்கு மிக்கவரு. தலைவர் காமராஜருடைய நெருங்கிய நண்பரும் கூட. அம்மா பொன்னம்மாள் கர்நாடக சங்கீதத்துல ஈடுபாடு கொண்டவங்க. பாடல் வகுப்புகளை எடுத்துட்டு வந்தாங்க. மதன் பாப் படிச்சு வளர்ந்தது எல்லாமே திருவல்லிக்கேணி தான். அந்த காலத்திலேயே ஹெவி வெயிட் பாக்ஸர். சார்பட்டா பரம்பரையை சேர்ந்த இவரு அதை பத்தியெல்லாம் யார்கிட்டயும் பெருசா சொல்லிக்கிட்டதே கிடையாது. ஒரு தடவை இயக்குனர் பா ரஞ்சித் கிட்ட தான் பாக்ஸர் அப்படிங்கறத பகிர்ந்துகிட்டப்பதான் பா ரஞ்சித் ஆச்சரியமாகி, தெரிஞ்சிருந்தா சார்பட்டா பரம்பரையில உங்களையும் நடிக்க வச்சிருப்பேன் அப்படின்னு வருத்தப்பட்டாராம். சார்பட்டா படத்தை பார்த்த கோச்சுகள் எல்லாருமே மதன் பாப்புடைய இருந்தவங்க தான். அந்த காலகட்டத்துல கிட்டார் வாசிக்கவும் மிருதங்கம் வாசிக்கவும் கத்துக்கிட்ட மதன் பாப் ஒரு விஷயத்த புதுசா கத்துக்கிறது வாழ்க்கையில ரொம்பவே சிறந்த விஷயம் அப்படின்னு பல தடவை பேட்டிகள்ல சொல்லியிருக்காரு. 1975ல தூர்தர்ஷன் முதல் முறையா தொடங்கினப்போ ஜனாதிபதி உரைக்கு பின்னாடி ஒலிச்ச இசை மதன் பாபு வாசிச்ச கிட்டார் இசைதானா. இசை கலைஞரா தூர்தர்ஷன் மேடை நாடகம், விளம்பரங்கள், டிவி சீரியல்கள் அப்படின்னு தான் விரும்பிய இசைத்துறையில ஒரு வலம் வந்திருக்காரு. மதன் பாப்போட மியூசிக் ட்ரூப்ல இசை புயல் ஏ.ஆர். ரஹ்மான் கீபோர்டு வாசிச்சிருக்காராம். இதை இயக்குனர் கே.எஸ். ரவிக்குமார் கிட்ட சிரிச்சுக்கிட்டே இருக்காரே மதன் பாபு சார், அவர் தான் என்னோட குரு அப்படின்னு ஏ.ஆர். ரஹ்மானே சொல்லியிருக்காரு. ஆனா ஏ.ஆர். ரஹ்மான் என்னோட ட்ரூப்ல கீபோர்டு வாசிச்சது என்னோட பாக்கியம் அப்படின்னு பெருமைப்படக்கூடிய மதன் பாப் எந்த மேடையிலையும் ஏ.ஆர். ரஹ்மான் என்னோட சிஷ்யர் அப்படின்னு சொன்னதே கிடையாது. மதன் பாபு ட்ரூப்புக்காகவே இசையமைப்பாளர் இளையராஜாவும் கங்கை அமரனும் வாசிச்சிருக்காங்களாம். மதன் பாப்புக்கு இசை மேல இருந்த ஆர்வத்தால இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன் கிட்டையும் பணியாற்றி இருக்காரு. தொடர்ந்து சினிமாவில் இயங்கிக்கிட்டு இருந்த மதன் பாப் சன் டிவில ஒலிபரப்பான அசத்த போவது யாரு அப்படிங்கிற நகைச்சுவை நிகழ்ச்சியில நடுவர்கள்ல ஒருத்தரா பங்கெடுத்துக்கிட்டாரு. இது மூலமா சின்ன திரையிலும் தன்னோட சிரிப்பை பதிச்சாரு. தனக்கு புற்றுநோய் இருக்குது அப்படின்னு யார்கிட்டயுமே பகிர்ந்து கொள்ளாத மதன் பாப் தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நகைச்சுவையா பேசிக்கிட்டே இருப்பாராம். இனி எப்போ மதன் பாப் அப்படிங்கிற கலைஞரோட பெயர் சொல்லப்பட்டாலும் ரசிகர்களோட மனசுல அந்த சிரிப்பு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும்.